ஹாய் காய்ஸ். ரீசெண்டாக நாங்கள் கோயம்புத்தூரில் எங்களோட டே 1 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனோம். ஸோ அதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ட்ராவலிங் வந்து ஒரு 1.5 to 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டைமிங் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 60 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேமரா இருந்துச்சுன்னா அதுக்கும் தனியாக சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வெஹிக்கல் வருது நம்மளை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஸோ அந்த ஃபாரஸ்ட் வெஹிக்கிளும் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 minutesக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குது. என்ன தான் ரஷ் இருந்தாலுமே நம்ம ஒரு 1/2 hourக்குள்ளே அந்த வெஹிக்கிள் வந்து போட் பண்ணிடலாம். அதே மாதிரி அங்கே இறக்கி விட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 kilometers வந்து நம்ம ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இல்லை. ஸோ கொஞ்சம் ஏஜ்டு பீப்புளும் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ஸோ எங்களோட கிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அவங்க வந்து ஃபால்ஸ் போகிறாங்கன்றனால. ஸோ ஆன் த வே பார்த்திங்கன்னா அந்த நேச்சரோட மெஸ்மரைசிங் வியூஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அது எல்லாமே வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே ஃபைனலாக சிறுவாணி ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி உங்களுக்கு அந்தளவுக்கு சில்லுன்னு இல்லை. ஸோ அதே மாதிரி சேஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃப் தான். கிட்ஸுக்குமே எந்த பார்த்திங்கன்னா ஈஷாவில் நான் வந்து ரூம் ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஈஷாவுக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். இதுதான் ஈஷாவோட மெயின் என்ட்ரன்ஸ். பட் ஆனால் காட்டேஜ் புக் பண்ணியிருந்தால் நம்ம வந்து சர்ப்பவாசல் வழியாக தான் வரணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து அகெயின் ஒரு ஆட்டோ எடுத்து சர்ப்பவாசல் ரீச் ஆகிட்டோம். ஸோ சர்ப்பவாசல்லேருந்து உள்ள வெல்கம் பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து நடந்து தான் போய் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஏன்னா லக்கேஜ்லாம் கேரி பண்ணி நடந்து போகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு லக்கேஜ் வச்சதுக்கப்புறம் இதுவாகிடுச்சு. ஆன் த வேல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குளம் மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஈஷாக்குள்ளே ரொம்பவே அழகாக இருக்குது. இதில் வந்து நிறைய கோல்ட் ஃபிஷ்ஷஸ் அதுக்கப்புறம் ஷார்க்ஸ் அது எல்லாமே விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் ஈஷாவோட வெல்கம் பாயிண்ட்டு. ஈஷாவில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்து மொபைல் ஃபோன்ஸ் அந்தளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நான் ஈஷாக்குள்ளே இருக்கிற டெம்பிள் எல்லாம் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. உள்ளே இருக்கிற வந்து தியான லிங்கம் அதுக்கப்புறம் லிங்க பைரவி அம்மன் வந்து மஸ்ட் விசிட்னே சொல்லலாம். ஸோ அந்த அம்மனை பார்க்குறதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ நாள் கழித்து ஈஷாவுக்கு விசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அம்மனை பார்க்கும் போதே என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அந்தளவுக்கு அந்த அம்மன் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. கண்டிப்பாக அம்மனை விசிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த புல்லக்காட் ரைடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 7:10க்கு இங்கே வந்தோம். பார்த்திங்கன்னா க்ரௌட் எக்கச்சக்கமாக இருந்தது. ஸோ ரொம்பவே பயமாயிடுச்சு கிட்ஸை வந்து சேஃப்டாக நம்ம கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க எல்லாமே க்ரௌட் எல்லாமே மேனேஜ் பண்ணுறாங்க. இந்த லைட் ஷோ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு 20 minutes போடுறாங்க 7:20 7:40. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.